நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தடில் கண்டினியூஸாக நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். அதில் மினிமம் 1 மினிட்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் உள்ள கேண்டில் க்ரீனாக இருக்கணும். அடுத்தது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு 10-3-7-2 ரெண்டுமே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கணும். அடுத்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கணும். அடுத்தது கேண்டில் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல் 50க்கு மேலே இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கும். இப்போ கால் ஆப்ஷனில் நம்ம பை பண்ணாலும் சரி, புட் ஆப்ஷனில் பை பண்ணாலும் சரி, இதுதான் ரூல். அடுத்து மார்க்கெட்டு மூவ் ஆகிறது சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும். அப்படி சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிவட் பாயிண்ட்டும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்யும். சூப்பர் ட்ரெண்டும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்யும். மூவிங் ஆவரேஜாகவும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்யும். ப்ரீவியஸ் ஹை அல்லது லோ அந்த ப்ரைஸ்களும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்யும். இப்போ நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படிங்கிற பிறகு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அடுத்தடுத்த கேண்டில் கலர்கள் வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலரை ஹெய்னாசிக்கு மாற்றிடுங்க. அடுத்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துடுங்க. அதேமாதிரி இந்த இதில் ரூல்ஸ் படி பார்க்கும்போது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு டவுன் டைரக்ஷனுக்கு மாறி இருக்கும் ரெண்டுமே. அதேமாரி ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு கீழே போயிருக்கும். அதேமாரி மூவிங் ஆவரேஜ் 50க்கு கீழே கேண்டில் வந்திருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இந்த ரூல்ஸ் எப்பப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குது. இதை நம்ம இன்னைக்கு குரூட் ஆயிலில் கொடுத்துருக்கு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது குரூட் ஆயிலில் 6000 புட்டு. அதாவது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயிலில் 6000 புட்டில் மார்க்கெட்டு ஒரு ஹெவியாக ஒரு ஃபாலிங் கொடுத்துருக்குது. குரூட் ஆயில் ஃபாலிங் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம புட்டில் போய் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவனோட கேண்டில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த இடத்துல டபுள் சூப்பர் ட்ரெண்டு அப்பாக இருக்குது. அடுத்து கேண்டில் கலர் மாறுது, மறுபடி மாறி மாறி மேலே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டுக்கு அப்புக்கு மேலே வந்த பிறகும் இந்த 50 மூவிங் ஆவரேஜ் இதற்கு மேலே வந்த பிறகும் நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே இது நம்ம அதை ஹெய்னாசியாக மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே டபுள் அப் கொடுத்த பிறகு என்ட்ரி எடுக்கிறோம், இங்கே டபுள் டவுன் கொடுத்த பிறகு எக்ஸிட் ஆகிடுறோம். இதை மல்டி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 8 மணிக்கு பிறகு மார்க்கெட்டு ஒரு ஃபால் ஆகிருக்கு. அதை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். இதுதான் குரூட் ஆயில் ஃபியூச்சர். 8 மணிக்கு பிறகு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இது 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர். இப்போ இதில் 1 மினிட்டில் ஃபால் ஆன இடத்துல இருந்து இல்லை இந்த 15 மினிட்ஸில் கலர் சேஞ்ச் ஆன பிறகு, அதாவது எப்போல்லாம் ரெட்டாக இருக்கோ அது வரைக்கும் உள்ளே இருந்துட்டு இந்த இடத்துல வெளியே வந்துடலாம். கிட்டத்தட்ட 10:15. இப்போ இதுதான்
இந்த இடம் 10.15. என்ட்ரி புட் ஆப்ஷனில் இந்த இடம், எக்ஸிட் இந்த இடம். அதே இது நம்ம இது ஃபியூச்சரு புட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் க்ரீன் ஆகிருக்கு. க்ரீன் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறோம், ரெட் வர்றப்போ வெளியே வர்றோம். இது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இது 1 hour டைம் ஃப்ரேம், இது 1 minute, 3 minutes, 5 minutes, 10 minutes. இதில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 minute சூப்பர் ட்ரெண்டு டபுள் அப் கொடுத்துருக்கணும், எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 50க்கு மேலே கேண்டில் இருக்கணும், ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும், ஆசம் ஆசிலேட்டர் 1 minute பேஸ் லைனுக்கு மேலே வந்திருக்கணும். இப்போ இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 199ங்கிறது 200 வச்சுக்கலாம், 300 வரைக்கும் போயிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச இடம், வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 286 அப்படின்னா கூட ஓகே. நார்மலாக கீழே ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ விட்டுட்டு மேலே ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ விட்டுட்டு நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணால் கூட ஓகே தான். ஸோ எப்போவுமே வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ட்ரேட் கூட உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. அடுத்து இதில் ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது. அது ஸ்டாப் லாஸ் எதில் வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் இதுதான் ஸ்டாப் லாஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தால் கூட உங்களுக்கு மறுபடி இதை ரீச் ஆகவே ஆகாது, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகவே ஆகாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் போகும்போது மார்க்கெட் வந்து கீழே இறங்காது. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே ரூல்ஸ் எப்போப்பெல்லாம் ஒத்து வருதோ அப்போல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், லாபம் சம்பாதிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் நிறைய தடவை செக் பண்ணுங்கள், ஒரு தடவை மட்டும் இல்லை பல தடவை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கு அப்படின்னா வாங்கக்கூடிய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு 10 தடவை இல்லை 100 தடவை பார்த்துட்டு கன்ஃபார்மாக இது வந்து இதே டைரெக்ஷனில் தான் வேலை செய்யுது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு அத்தனையும் ப்ராஃபிட்டாக மாறும். ஆனால் என்ன இருந்தாலும் சரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். போன தடவை 9 பாயிண்ட் வச்சுருந்தேன், இப்போ 8 பாயிண்ட்டாக குறைச்சிருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆல் டைம் ஃப்ரேமில் வந்து 15 டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் 1 hour வரைக்கும் உள்ளது மட்டும் எடுத்துருக்கிறேன். 1 hour வரைக்கும் எடுத்தால் கூட ரூல்ஸ் மாற்றலை. ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்ன அதே ரூல்ஸ் தான் இப்போவும் சொல்லியிருக்கிறேன். சூப்பர் ட்ரெண்டு டபுள் அப்பு கொடுத்துருக்கணும்,
இஎம்ஏ எக்ஸ்பென்ஷியல் மூவிங் அவரேஜ் 50க்கு மேலே கேண்டில் போயிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். ஆசம் அசிலர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கணும். அதில் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் வந்து க்ரீனாக இருக்கணுங்கிற மாதிரி எல்லாமே சூப்பர் ட்ரெண்ட் 1, 3, 5, 10, 15 வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருந்தா இதோட பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். அதேமாதிரி ஆல் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து ஆசம் அசிலர் பேஸ்லைனுக்கு மேலே இருந்தால் இன்னும் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். பட் இந்த 2 பாயிண்ட்டையும் நான் இதில் சொல்லலை. இந்த இடத்துல கொடுத்துருக்க பாயிண்ட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கொடுத்துருந்தா கூட 80 பாயிண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா இது ஒரு நல்ல ட்ரேடாகவே நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நான் மீட் பண்ணுறேன்.